இரவும் பகல்தானா கருத்து முரமான அம்சங்கள் பிரச்சனையான அம்சங்களும் உங்களுக்கு தெளிவா அதுல சரி விளங்கும். அதான் இரவும் பகல்ன்றது. இரவும் பகல்தானா இருட்டான இடங்கள் எது? இருட்டான இடங்கள் கருத்து முரமான வழிகேடா வழிகேடு இல்லையா, இந்த மாதிரி இடங்கள் கூட எது நேர்வழி என்பது தெளிவாக இருக்கும். லைலுஹா கனஹாரிஹா, பகலும் வெளிச்சம் இரவும் வெளிச்சமானது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அப்படியும் மீறி ஒருத்தன் வழி தவறுகிறார் என்று சொன்னால் லா யஸீகு அன்ஹா பாதி இல்லா ஹாலிக், அப்படி வழி தவறுகிறவன் நிச்சயமாக அழிந்து போகக்கூடியவனாகத்தான் இருப்பான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கு பின்னால் நிறைய கருத்து முரண்பாடு வரும், அதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த ரெண்டு செய்தியும் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, மார்க்கம் தெளிவு, வெளிச்சமானது, பூரணமானது. இதில் நம்ம முதலாவது அடிப்படையாக வச்சுக்கணும். இந்த முதலாவது அடிப்படை இதை நாங்கள் பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சமூகத்திலே வழி தவறிய கூட்டங்களில் இஸ்லாத்துக்கு நம்ம இன்றைக்கும் சேர்க்கணும் என்று சொல்றவங்க இருக்கிறாங்க. வழி தவறிய கூட்டங்களில் இன்றைக்கு நம்ம சேர்த்து தான் பில் பண்ணணும் என்ற மாதிரி சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். முதல் அடிப்படை இஸ்லாம் பூரணமானது. இஸ்லாம் பூரணமானதா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், முஸ்லிம்கள் ஒரு செய்தி வருது 262வது இலக்கத்தில் சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அதாவது அவர்கிட்ட வந்து சொல்றாங்க யூதர்கள் சிலர் இந்த நபி அல்லமக்கும் நபியுக்கும் குல்ல ஷைஇன் ஹத்தல் கிராஅ, டொய்லெட்டுக்கு போனா எப்படி இருக்கணும் என்றது வரைக்கும் ஒரு நபி சொல்லி தந்துகிறார். அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தந்து டொய்லெட்டுக்கு போனா எப்படி இருக்கிற முறை அதை கூட உங்க நபி சொல்லி தந்திருக்கிறாரு. அப்ப அவர் அதுக்கு சொல்ற அஜல் ஆம் லக்கத் நஹானா அன் நஸ்தக்பிலல் கிப்லத லிகாயித்தின் அவ் பௌலி, ஒன்றுக்கு போவதாக இருந்தாலும் ரெண்டுக்கு போவதாக இருந்தாலும் கிப்லா முன்னோக்கவானாங்க. என்னது கிப்லா முன்னோக்கவானாங்க. அவ் நஸ்தன்ஜிய பில் யமீன், வலது கையால சுத்தம் செய்ய வேண்டாம் என்றார்கள். அவ் நஸ்தன்ஜிய பில் அகல்ல மின் தலாத்தி அஹ்ஜார், மூணு கல்லுக்கு குறைவாக என்ன செய்ய வேண்டாம், நீங்க வந்து இஸ்திஜ்மார் செய்ய வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அதுபோல அவ் நஸ்தன்ஜிய பில் ரஜீன் அவ் அதுமி, அதாவது ஒரு எலும்பு துண்டை வச்சோ அல்லது விட்டைகளை வைத்தோ சுத்தம் செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் எல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்கள், இதுவும் சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படின்னு சொல்றாங்க. பூரணத்துவம் எந்த செக்ஷனை எடுத்தாலும் இஸ்லாத்துக்கு ஆன்சர் இருக்கிறது, பதில் இருக்கிறது. இன்னொரு செய்தியை பாருங்க, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், முஸ்னத் அபீ தாவூத் தயாரிசில் வருகிற செய்தி என்னது, அபூதர் சொல்றாங்க லக்கத் தரக்கனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் எங்களை விட்டு சென்ற பாதை இருக்கிறது. வமா யதகல்லமு பிஸ்ஸமாஇ தைருன், வானத்துல எந்த பறவை பறந்தாலும் இறக்கையால பறக்கிற பறவை இருக்குது, அது இல்லாத கரலாவின் உயிர்மன், அது பற்றி அறிவை எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். பறவை ஒன்று பறந்தாலும் அதை பற்றி அறிவை இருக்கிறது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்திலே எல்லா விஷயங்களையும் என்ன செய்தார்கள், சொல்லி விட்டு சென்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன நடந்தது தெரியுமா, இதை அடிப்படையாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுல இருந்து குறிப்பா ஒரு அறிஞருடைய கூற்றை நான் இங்கே உதாரணம் காட்ட விரும்புகிறேன். இமாம் ஷாஃபி அவர்கள் தனது கிதாபு ரிசாலா என்கின்ற நூலில் சொல்கிறார், பலைஸ தன்ஸீலு பி அஹதின் மின் அஹ்லி தீனில்லாஹி நாஸிலா, இன்றைக்கு மார்க்க விஷயத்தில் யாருக்காக இருந்தாலும் சரி ஒரு கருத்து முரண்பாடு வந்தால், ஒரு புதிய பிரச்சனை வந்தால், இல்லா வஃபி கிதாபில்லாஹி தலீல் அலா சபீல் ஹுதா, அல்லாஹ்வுடைய வேதத்தில் மார்க்கத்தில் அதற்கு தெளிவான வழிமுறை வழிகாட்டுதல் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எந்த பிரச்சனை புதிதாக வந்தாலும் அல்லாஹ்வுடைய வேதத்தில் என்ன செய்யும், தெளிவான வழிகாட்டுதல்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இவைகளை நான் ஏன் சொல்ல தெரியுமா, முதலாவது பதிவு என்ன தெரியுமா, இந்த மார்க்கத்தில் எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. எமது வாழ்வாதார பிரச்சனை, ஆன்மீக பிரச்சனை எல்லாவற்றுக்கும் பதில் இருக்கிறது என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கிறது. முதல் அம்சம் இது நபித்தோழர்களிடத்தில் இருந்த வார்த்தையை என்ன காட்டுது, அந்த நபித்தோழர்கள் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பின்பற்றியவர்கள், அவங்களுக்குள்ளேயே வழிகேடுகள் வரவில்லை என்ற காரணத்தை புரிஞ்சாதான் எங்க வழிகேடு வந்து விளங்கலாம், எந்த இடத்துல வந்தது விளங்கலாம். முதல் அடிப்படை மார்க்கத்தை நம்பிக்கை இருக்கணும். என்ன நம்பிக்கை, பூரணத்துவம் என்ற நம்பிக்கை. இதுல எல்லாவற்றுக்கும் பதில் இருக்கிறது, நம்ம சிந்தனையை போடாமலே நம்ம பதில் தேடலாம் என்கிற நம்பிக்கை முதலாவது இருக்கணும். இரண்டாவது என்னன்னு சொன்னா சகோதரர்களே, இந்த வழி இந்த முதலாவது அடிப்படையோடு இரண்டாவது முக்கியமான அடிப்படை என்னென்றால், குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் ஒரு செய்தி எங்களுக்கு வந்துவிட்டார், எங்களுக்கு விளங்கி இதுதான் நேரடியாக இதைத்தான் மார்க்கம் சொல்லுதுன்னு விளங்கிட்டா அதுக்காக ஒரு ஸ்டெப் நாம் என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது. இது இரண்டாவது அடிப்படை. ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல பல இடங்களில் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் எதையும் நீங்கள் முற்படுத்த வேண்டாம்.
எதை அல்லாஹ் தஆலா அந்த எதையும் என்ற வார்த்தையை கூட சொல்லல. அல்லாஹ்வுக்கும் ஒரு தூதருக்கும் உட்படுத்த வேண்டாம். அதாவது என்ன அர்த்தம்? ஒரு சொல்ல கூட என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் முற்படுத்த வேண்டாம். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். அல்லாஹ் தஆலா அறிந்தவன், கேட்கக்கூடியவன் அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னொரு வசனத்தை பாருங்க. ஃபலா வரப்பிக லா யுமினூன், அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் உமது இறைவன் மீது ஆணையாக. ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டில் உண்மை தீர்ப்பாளராக ஆக்கும் வரைக்கும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்றா முடிஞ்சது. அதோட அந்த வசனம் அடிபட்டது. உண்மை தீர்ப்பாளராக ஆக்கி தும்மலா யஜிது ஃபி அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதைத், நீ சொன்ன தீர்ப்பில் அவர்களுக்கு எந்த சங்கடமும் இருக்கக்கூடாது. அது கடுமையானவனும் சங்கடம் இருக்கக்கூடாது. வயுசல்லிமு லஹு தஸ்லீமா, வயுசல்லிமு தஸ்லீமா, அதுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு விட வேண்டும். தீர்ப்பாளராக ஆக்கணும், தீர்ப்பில் சங்கடம் இருக்கக்கூடாது, முழுமையாக கட்டுப்படணும். அதுவரைக்கும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அதுவரைக்கும் ஈமான் கொள்ள மாட்டார்கள். நம்ம சொல்லுவோம் தெரியுமா, எனக்கு இது பிடிக்கலனா ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் ஏற்றுக்கொள்கிறேன், நம்ம சங்கடம் இல்லைன்னு அர்த்தம். உள்ளத்துல என்னது சங்கடம் இருக்கிற அர்த்தம். அதை பணிவான வார்த்தையை சொல்வதையும் எனக்கு பிடிக்கவில்லை ஆனால் தூதர் சொன்னார் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இது தெளிவான ஒரு வசனம். அல்லாஹ் தஆலா என்னது, இந்த மூமின் என்று சொன்னால் குர்ஆன் சுன்னாவுக்கு முற்படுத்தி எதையும் வைக்கக்கூடாது. முதலாவது மார்க்கம் பொருளுத்துவம், இரண்டாவது மார்க்கத்தை மதிக்கின்ற பண்பு. குர்ஆன் ஒரு வசனமா, ஹதீஸ்ல ஒரு வசனமா, மதிக்கின்ற பண்பு. அந்த மதிக்கின்ற பண்பை நம்ம உதாரணங்களா தான் நல்லா வழங்கும். இதுல பாருங்க, சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு செய்தி 37வது இலக்கத்தில் ஒரு செய்தி. இம்ரான் இப்னு ஹுசைன் இருந்துட்டீங்களா? இம்ரான் இப்னு ஹுசைன் இருக்கிறத ஒரு படிச்ச ஹுசைன் இப்னு காப் என்றவர் கொஞ்சம் வேற வேற புத்தகம்லாம் படிச்சிட்டார். அவரே இருக்கிறார். அந்த டைம்ல இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நபி தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹயாஉ குல்லுஹு கைர், வெட்கம் இருக்கிறதே எந்த வகையான வெட்கமாக இருந்தாலும் எல்லாமே நலவுதான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வெட்கத்துல தீமையே இல்லை, வெட்கம் என்றாலே அளவுதான். ஒரு மனிதன் வெட்கப்படுறது எங்க வெட்கப்பட்டாலும் எப்படி வெட்கப்பட்டாலும் அது அளவுதான் என்று சொன்னார்கள் அப்படின்னு ஒரு செய்தி. சொன்ன உடனேயே அந்த இடத்துல ஒரு மனுஷன் செய்யலாம் தெரியுமா, ஹுசைன் இப்னு காப் என்றவர், நாங்க சில புத்தகங்களை வாசிக்கிறோம், வெட்கம் ரெண்டு வகைப்படும். அவர் சொன்னாங்க தெரியுமா, வெட்கம் ரெண்டு வகைப்படும். ஒரு வெட்கம் நல்லது பணிவு, இன்னொன்று பலகீனம் அப்படின்னு நாங்க படிச்சுக்கிறோம். இம்ரான் நம்ம என்ன அப்படி எங்க வரும் பார்ப்போம். அந்த புத்தகத்தை கேட்டு அதிக விட்டுருவீங்க. சொன்ன அதிக பத்தி என்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கம் முழுதுமே கைன்றாங்க. ஒரு ஆள் அப்படி கருத்து சொன்னா ரெண்டு பேரும் முடிவு பண்ணாங்க. ஒன்னோ இந்த ஹதீஸை விட்டுட்டு பாப்பாத அப்படியே வெளிய வாய் வெளியினா அப்படின்ற ஒரு வசனம் சொல்லுவோம், அல்லது இந்த